எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக செர்ரி பிளான்ட்டு எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த செர்ரி செடியை நாங்கள் அமேசானில் வாங்கினோங்க. வாங்கும்போது நமக்கு அது சின்ன நாற்றாக தான் வந்தது. இந்த நாற்றை நான் இங்கே க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்குறேங்க. க்ரோ பேக்கில் வைக்கும்போது 50% மண், 30% நமக்கு உரம், திரும்ப 20% மணல் போட்டிருக்கோங்க. ஏன் மணல் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், இங்கே எங்களுக்கு மழை காலங்களில் மழை ரொம்ப அதிகமாக பெய்யும். அப்போ வேர் அழுகிராமல் இருக்கணுங்கிறதுக்காக 20% மணல் சேர்த்துருக்கோங்க. செடியில் நல்ல முறையில் இந்த தடவை பூக்கள் வச்சுருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய வாசனை மிகவும் அருமையாக இருக்குங்க. காலையில் நேரங்களில் இந்த செடி பக்கத்தில் நின்னோம்னா அந்த பூக்கள் மலர்ந்துருக்கிறதுக்கு அந்த வாசனை மிகவும் அருமையாக இருக்குது. செர்ரி செடி பூ வைக்கக்கூடிய தருணத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை நிற இலைகளுக்கு மத்தியில் பிங்க் கலரில் அழகாக பூக்கள் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் மலர்ந்து அடுத்த ஒரு வாரத்தில் பிஞ்சு இறங்குது. அதுக்கடுத்து ஒரு வாரத்தில் காய் கொஞ்சம் பெருசாகுது. அதுக்கப்புறமா அது லைட் ஆரஞ்சிஷ் கலர் ஆகுது. அதுக்கப்புறமா ரெட் கலர் ஆகுது. இது மாதிரி வீக்லி ப்ராசஸில் நமக்கு செர்ரி கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூத்திருக்க எல்லா பூக்களும் ஒரே சமயத்தில் நமக்கு செர்ரியாக பிஞ்சிறங்கி வர்றதில்ல. அந்த பூத்திருக்கக்கூடிய பூக்களுடைய நாளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய செர்ரியுடைய கலர் ரெட்டிஷுங்கிறது மாறுதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், பூக்கள் உதிர்ந்து பிஞ்சு இறங்கியிருக்குங்க. இந்த பிஞ்சு மெல்ல செர்ரி பழமாக பெருசாகுது. நமக்கு பூக்கள் பிஞ்சு இறங்கி செர்ரி காயாக இருக்கும் பொழுது நம்மளால் அந்த காயை தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா காய் பிடிச்சிருக்கிறதே தெரியறது கிடையாதுங்க. இலையும் அந்த பிஞ்சும் ஒரே நேரத்தில் இருக்கிறதுனால நம்மளால் அந்த காயை பார்க்கவே முடியறது கிடையாது. செர்ரி செடியில் பூக்கள் வச்சு பிஞ்சிறங்கி காய்கள் வரக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா கட்டெரும்பு நிறைய ஊறுதுங்க. இந்த சமயத்தில் நம்ம வேப்பனை கரைசலை கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாலே போதும். இந்த கட்டெரும்பு தொல்லையை நம்ம தவிர்த்துக்கலாம். நமக்கு இந்த செர்ரி செடிக்கு உரம்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் கிச்சன்லேருந்து வரக்கூடிய கிச்சன் வேஸ்ட், டீ தூள், அதே போல் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, வெங்காய சருகு, பூண்டு சருகு, இது மாதிரியான உரங்கள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது கூடவே மாட்டுச்சாணத்தையும் பயன்படுத்தினோம். வேறு எந்த விதமான நாங்கள் ரசாயன பொருட்களும் இதுக்கு பயன்படுத்தலைங்க. ரசாயன பொருட்கள் இல்லாமையே இயற்கையான முறையில் நம்ம செடிக்கு உரங்கள் கொடுத்து வளர்க்கும் பொழுதே இந்த செர்ரி செடி நமக்கு நல்ல விதமான ஈல்டு தருது. அதாவது நம்ம ஒரே டைமில் எல்லா செர்ரி பழங்களையும் பறிக்க முடியாதுங்க. அது பூக்கள் மலர்றதுக்கூடிய டைமுக்கு தகுந்த மாதிரி அந்த செர்ரி பழங்களுடைய பழுக்கிறக்கூடிய டைமும் வேறையாக மாறுபடுது. ஒரே டைமில் நம்ம எல்லா செடியும் பறிக்க முடியாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 பழம் அது மாதிரி தாங்க நம்மளால் பறிக்க முடியும். அதாவது பூக்கள் பூத்து காய் வச்சிருச்சுன்னா டெய்லி நம்மளால் 4 செடியாவது சாப்பிட முடியும். அது மாதிரி கண்டினியூஸாக அது பழுத்துக்கிட்டே வருது. இந்த செர்ரி பழத்தில் நம்மளால் ஜூஸ், ஐஸ்கிரீம், ஸ்மூத்தி, ஜாம் இது மாதிரி விதவிதமான ரெசிபி செய்யலாங்க. இந்த செடியை தான் கேக்கில் அலங்காரத்துக்காக மேலேயும் வைக்கிறாங்க. நம்மளுடைய செர்ரி செடியை பார்த்தாலே தெரியுங்க. பூக்கள் எந்தெந்த நாட்களுக்கு மலர்த்திருக்கோ அந்த நாட்களுக்கு தகுந்த மாதிரி அந்த செர்ரி காயில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறத்துடைய அளவும் மாறுபடுது. முதல்ல பூத்த அந்த பூக்கள்லேருந்து வந்த காய்கள் தான் நல்ல ரெட் கலராக இருக்குது. மீதியெல்லாம் அப்படி கொஞ்சம் கம்மியான ரெட் கலராக இருக்குது. இப்போ நல்ல ரெட்டாக இருக்கக்கூடிய செர்ரி பழத்தை நம்ம பறித்து சாப்பிடணும். ஆனாங்க இங்கே என்ன ஆகுதுன்னா, இன்னும் ஒரு நாள் செடியில் இருந்தால் நல்லா ரெட்டாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்னா நம்மளுடைய பறவை நண்பர்கள் இந்த செடியை பறிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய பழங்களை காட்டிலும் காய்களை காட்டிலும் நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களின் அளவு கம்மியாக இருந்தாலும் கூட அதனுடைய ருசி எப்பயுமே அருமையாக இருக்குங்க. குறைவான மெயின்டெனன்ஸில் வளர்க்கக்கூடிய இந்த செர்ரி செடியை நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.